ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் அதோட ஹோம் டூர் தான் இன்றைக்கி வந்து போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் சூஸ் பண்ணலை. ஏன்னா வீட்டில் பெரியவங்களும் இருக்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கட்டியிருக்கோம். இன்கேஸ் அவங்க இருக்க முடியல அப்படின்னா ரெண்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணல. பட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வீட்டுக்கான வழி தான் இது. ஸோ ஸ்விட்ச் போர்டு எல்லாமே நாங்கள் வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் தான் வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ இது இதுக்கான இந்த லைட் இருக்குல்ல, 3-way ஸ்விட்ச், அந்த லைட்டு தான் வந்து அடிச்சிருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சு கீழே வீடு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வாசக்கால், இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரோட வீட்டு டிசைன் கதவு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கதவு பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டி டீக் தான், ரெடிமேடாகவே ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதோட ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா 15,000 வந்து ஆகுது. ஸோ சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன், நல்லா இருந்தது பார்க்கும் போதே. இது பெயிண்டிங்லாம் பண்ணி செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் ஃபுல்லாகவே சுற்றி ஹால் இருக்குது. கார்பெண்டர் ஒர்க் போயிட்டுருக்கனால இந்த இடத்துல அதோட பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஹாலு. இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பார்க் இருக்கிறதுனால எங்களுக்கு செம்ம காத்தோட்டமாக சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹால். இங்கே வாஷிங் மிஷின் வச்சாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கு தனியாக. இங்கே டிவி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க, அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல சோஃபா போட்டுட்டு இங்கே டிவி பார்க்குற மாதிரி. இதுலேயே லைட் செட்டிங் எல்லாமே ஒரே ஃபால் செட்டிங் லைட் தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். ஸோ அந்த பெட்ரூம்க்கு இங்கேயே வந்து பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஹால்லேருந்தும் இந்த பாத்ரூம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட்ரூம்லேருந்தும் இந்த ஹால் வந்து இந்த பாத்ரூம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நாங்கள் பிவிசி டோர் தான் போட்டிருக்கோம் இந்த பாத்ரூமில். ஸோ இதுதான் இந்த பாத்ரூம் டிசைன். இந்த டைல்ஸ் எல்லாமே நாங்கள் எங்கே வாங்கினோன்னா அனுஜில் தான் வாங்கியிருந்தோம், இந்த பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்து பேரி வேரில் பேசிக் மாடல்லாம் வரும்ல, ஸோ அதில் தான் வாங்கியிருந்தோம். இது மொத்தமே பேரி வேரில் தான் நாங்கள் வந்து பிராண்டில் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இது இன்னொரு பெட்ரூம். இது வந்து கொஞ்சம் சின்ன பெட்ரூம் தான். இதுலேயுமே அந்த பார்க் சைட்லேருந்து நமக்கு நல்லாவே வியூ காத்தோட்டமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே ஸ்லாப் வந்து கொடுத்துட்டோம் ஸ்லாப் ஒர்க்குக்காக. ஸோ இந்த பெட்ரூமோட டோர் டிசைன் இது. அதே மாதிரி அந்த பெட்ரூம் சின்னதாக கொடுத்ததுனால இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்கோங்க. ஆனால் ஹால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பெரிய ஹாலு. இதுக்கப்புறம் இதோட டோர் டிசைன், ஸோ ரெண்டுமே சிமிலராக வர மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த டோரோட டிசைன் தான் இது. பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில். அதனால் ஸோ ஃபுல்லாக பெயிண்ட் பாக்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே தான் ஓப்பன் பண்ணி வச்சு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா எனக்கு இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச பாத்ரூம் வந்து இந்த பாத்ரூம் தான். ஏன்னா இது செம்ம நீட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இதோட டைல் செலெக்ஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதையுமே வந்து நாங்கள் அனுஜில் தான் வாங்கியிருந்தோம். இன்கேஸ் உங்களுக்கு டைல்ஸ்லாம் எவ்வளோ ரேட் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் கமெண்ட்டில்.
நான் வந்து எவ்வளோ எவ்வளோ டைல்ஸ் எல்லாம் அந்த ப்ரைஸ்மே நான் வந்து போடுவேன். ஸோ எங்கள் கடப்பாக்கள் கொடுத்து ஸ்லாப் மாதிரி வந்து அடிச்சிட்டோம். ஏன்னா சோப் அதெல்லாம் வைக்கலாம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கேயுமே லைட் கனெக்ஷன், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த டைல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான டிசைன், சூப்பராக வந்து வந்திருக்கு. இதுக்குமே வந்து பிவிசி டோர் தான் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் தெரியணும் தனித்தனியாக எவ்வளோக்கு போட்டோம் அப்படின்னா அது சொல்லுங்கள், நான் இன்னொரு தனி வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து முன்னாடி கார் பார்க்கிங், பெரிய கார் பார்க்கிங் இருக்கிறதுனால அதுலேருந்துமே நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து பேக் சைட்லேயுமே வந்து வழி கொடுத்துருக்கோங்க. ஒரு டோர் கொடுத்து பேக் சைடுமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி. நாங்கள் வந்து இங்கே இது வந்து போடல, என்ன சொல்லுவாங்க, இது காம்பவுண்ட் சுவர். எதுக்காக அப்படின்னா இது ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால காம்பவுண்ட் சுவர் வந்து போகல. அதுவும் இல்லாமல் காம்பவுண்ட் சுவரில் கிராக்லாம் விழுந்துருது. நம்ம அவ்வளோ செலவு பண்ணி கட்டுவோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அது கிராக்லாம் விழுந்துருதுன்றதுனால நாங்கள் வந்து அதை சூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக இப்போ ஃபென்ஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குல்ல, ஸோ அதுதான் அடிக்கலாம் சொல்லிட்டு, ஸோ அதுக்கான க்ரில் தான் வந்து அடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து பேக் சைடில் ஃபுல்லாகவே பேக் சைடில் வந்து இவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவும் இருக்குது, நல்ல காத்தோட்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது பின்னாடி இருக்கும்போது. ஸோ இதில் நம்ம மெயினே வந்து இது ஃபுல்லாகவே 2 ஃபீட் வந்து நாங்கள் இடம் விட்டு தான் கட்டியிருக்கோம். ஸோ அந்த 2 ஃபீட்டுக்கான வழி தான் இது ஃபுல்லாக. இங்கேயும் டோர் போட்டிருக்கோம். இது வந்து என்ன டோர் பார்த்தீங்கன்னா ஆயில் டோர். இது மழை வெயில் அதுக்கெலாம் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டோர். இதில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் வந்து கிச்சன் தான். இனிமே கிச்சனில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டர் பியூரிஃபையருக்கான எல்லா கனெக்ஷனுமே வந்து கொடுத்துட்டோம். வாட்டர் பியூரிஃபையருக்கான எல்லா கனெக்ஷனுமே கொடுத்துட்டோம். இதுக்கு ஃபுல்லாகவே கிச்சன் டைல்ஸ். ஸோ இதில் கிரானைட் வந்து போட்டிருக்கோம். இந்த கிரானைட் பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 75 rupees நினைக்கிறேன், இல்லை 80 rupees எனக்கு சரியாக தெரில. இதெல்லாம் கிரகப்பிரவேசத்துக்கு கோலம் போட்டு மீதி கோலமாகவும் இருக்குது. ஸோ இதுதான் கிச்சன். கிச்சனில் வந்து இன்னுமே ஸ்டோரேஜ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் ஸ்லாப் அடிச்சிட்டோம். ஃபுல்லாக இந்த சைட்லையும் ஸ்லாப் அடித்தாச்சு. இந்த இடத்துலையும் சுற்றி டைல்ஸ் ஒட்டிட்டோம், ஏன்னா நமக்கு ஆயில் கரெல்லாம் ஆகும்ல, அதனால. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸாஸ்டர் ஃபேனும் வந்து வச்சிட்டோம். இந்த வாலில் இருக்கிற டைல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அனுஜில் தான் வாங்கினோம். ஸோ அனுஜ் கொஞ்சம் எனக்கு ஆஃபர்டபுளாக தோணுச்சு, நம்ம செலவுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால அதையும் வந்து வாங்கிட்டோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் தர வலிக்கலை. எதுக்காக அப்படின்னா சிலிண்டர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, சிலிண்டர் டப்புலாம் வச்சுக்கலாம்ல. இந்த டைல்ஸ் வந்து நாங்கள் எஸ்பிடி டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து வாங்கியிருந்தோம். ஃப்ளோர் போட்டிருக்க டைல்ஸ் எல்லாமே. ஓகே, கிரவுண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டோட ஹோம் டூர் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதையுமே சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பாய்.
கார் பார்க்கிங் வந்து காமிக்கல. இதுதான் வந்து இந்த வீட்ல வந்து கார் பார்க்கிங். ஸோ இவங்களுக்கு இடமே முன்னாடி பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங்க்கே பயங்கர பெருசா வந்து நாங்க வச்சுட்டோம். ஏன்னா, அ காரும் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ப மழை காலத்துல, வெயில் காலத்துலலாம் காத்தோட்டமா வெளிய உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையுமே வந்து பண்ணிட்டோங்க.